ஹலோ, என்ன புள்ளைக்கு காலங்காத்தாலேயே ஃபோனு? என் பிள்ளைகிட்ட பேச நேரம் காலெல்லாம் பார்த்துதான் பேசணுமா? அத்தானே. பணம் கைக்கு வந்துருச்சா? மா, உன்னை பொறுமையாக தானே இருக்க சொன்னேன். பின் அவளை அப்படியே விட சொல்றியாடா? புரியுதா? இன்னும் லோன் அப்ளை ஆகலை. இன்னைக்கு தான் ஆஃபீஸில் ஈவினிங் மீட்டிங் இருக்குது. நான் பேசிட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாயிரு. உன்னை பெற்று வளர்த்துனதுக்கு இப்போ நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ இப்போ என் தலையை அடமான வச்சாதான் நான் எதாவது பண்ணுறேன். இது வேணா செய், நான் எதுவும் கேட்கல சாமி. எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். வை. நான் டீ ஒன்று. டேய். ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நான் சொல்கிறதுக்கு உடனே வாடா. அதை சொல்லி புரிய வைக்கலாம் டைம் இல்லை. எருமாப்பாளையம் பைபாஸ் ரோட்டுக்கு சீக்கிரம் வா. வரத்துக்கு வரலாமாடா? ஏன் பேச மாட்ட? வண்டி எடு, கிளம்புவோம். எதுக்கு மச்சான் இவ்வளோ பாட்டை போட்டு எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக வர சொன்னேன்? எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிலடா. சொல்லித்தலோட என்னடா ஆச்சு? எதெல்லாம் நடக்கூடாதுன்னு நினச்சினோ அதெல்லாம் நடந்துச்சுடா.
என்ன மச்சான், என்ன தெளிவா சொல்லு, எனக்கு புரியல. வண்டியும் பேக்கையும் அடிச்சுட்டு போயிட்டாங்கடா. என்னடா சொல்ற? வண்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு பாத்தியா? நீ அந்த பக்கமே போ, பார்க்கலாம். ஏன் மச்சான் அழுவுற? கலர்றது தவிர வேற என்னடா வழி இருக்கு? எல்லாம் போச்சு. வண்டி போச்சு, லேப் போச்சு, லோன் டாக்குமெண்ட்ஸ், பர்ஸ் எல்லாம் போச்சு. ஒன்றும் இல்லாமல் வெறுமனே உட்காந்துட்டு இருக்கேன்டா. பாத்துக்கலாம் வீடு. என்னால என்ன முடியுதோ அதை உனக்கு பண்ற மச்சான். யார் நீ? உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லுவ. என்னோட வீட்டு சுச்சுவேஷன் யோசிக்கலாம்டா. யோசிக்கணுமா? உனக்கு ஒரு ஹெல்ப்னு வரப்போ நான் யோசிச்சு தான் பண்ணேனா? நான் அப்படி சொல்லலடா, உனக்கு கஷ்டமாகும் தான். அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்டா. தங்கச்சி வீட்டில் வரதட்சணை கேட்டு ராவடி பண்ணுறாங்க. லோனும் அப்ளை ஆகலை. எனக்கு மட்டும் ஏன்டா எல்லாம் இப்படி நடக்குது? நீ ஃபீல் பண்ணாத மச்சான், நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். உருப்படனா வாட்டினே தெரியாம இருந்தேன்டா. எல்லாம் கூடி வர நேரத்துல இப்போ ஒன்றும் இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன்டா. எல்லாமே போச்சுடா. நீ எதுவும் பயப்படாத மச்சான், நமக்கு விட்டு போனது எல்லாமே கிடைச்சிரும். நம்பிக்கை மட்டும் கை விட்டுறாத, கண்டிப்பா திரும்ப கிடைச்சிரும். டீ ஆறிடுச்சு, நான் வேற டீ சொல்றேன். இல்ல வேணாம். நான் எவ்வளோ ஆச்சு? மச்சான் போலாமாடா? மச்சான் சொல்றா, என்ன எப்படா? என்ன வேணும்டா? கையில காசு சுத்தமா இல்லடா. டேய் கை கட்டு, இந்தா இப்போதைக்கு இது வச்சுக்கோ, பார்த்துக்கலாம், போகலாம். தேங்க்ஸ் மச்சான். ஏய் வாட, பரவாயில்ல வாடா. சொன்ன மாதிரி எப்படியாச்சும் பொருளை ரெடி பண்ணி தான் ஆகணும். இல்லை வரவேணான்னு சொல்லிடு. என்ன வளர்றியா? வேணாண்டா, எடுத்த பொருளை அவன்கிட்ட கொடுத்துடலாம். உனக்கு என்ன எல்லாம் விளாட்டா இருக்கா? அவனை பார்த்தல, ஒரு கிளாஸ் டீ குடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டான். அவன் குடிக்கலாம் கீழே ஊத்துறான், உனக்கு என்ன வந்துச்சு? வேணா குமார், அவனே கஷ்டத்தில் இருக்கான், நம்மளும் அதே நிலமையில தானே வந்திருக்கோம். அவனுக்குலாம் இன்னொருத்தன். நீயே முடிவெடுக்க, அப்புறம் நான் இதுக்கு? நம்மளால நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கடா, இவன் ஒருத்தரம் நல்லா இருந்துட்டு போட்டுமே. சசி, டேய் நில்றா, டேய் நில்றான்றல. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இப்படியே இருந்துக்க முடியாதுடா, நமக்கும் சேஞ்சஸ் தேவை. அது ஏன் இதுவா இருக்கக்கூடாது? வா போய் கொடுத்துட்டு வந்துடலாம். மச்சான் போலாம். என்னடாச்சு, என்ன பின்னாடி வர? எங்கடா?
ஏய் வண்டிடா. மச்சான் நம்ம வண்டி கொண்டு தானா? ஓ நல்லா இருக்கு மச்சான். வண்டி இங்கே விட்டு போயிட்டாங்க. சரிடா நீ போ. சரி மச்சான் நீ எதனா கால் பண்ணு ஓகேடா. மச்சான். பை. ஏய் உன் காசு. சொல்டா. ஏய் ஏய் இல்ல இந்த உன் செலவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன மச்சான் பாத்துக்கலாம் விடு. தேவைப்படும். கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன். சரி ஓகே மச்சான் பார்த்து போ. பார்த்து போடா. பாய். டேய் 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 என் பேக் எங்கடா? உன்ன பேக்கை கொடுக்குறா. என் டாக்டர் என் லாப்பு. ஏய் உன் நல்ல நேரம், உன் பேக் உங்ககிட்டயே திரும்ப வந்துடுச்சு. எங்களுக்கு மனசாட்சி இருக்குடா. பாஸ் டீ குடிக்கலாமா?